அவசர நிலையில் ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கிறவங்களுக்கு வழி விடுங்க. 2வது வேண்டிக்கங்க கடவுள்ட்ட. அதாவது நீங்க இருசக்கர வாகனத்திலயோ, 4 சக்கர வாகனத்திலயோ பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு சமயம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சியா போயிட்டுருக்கும். உள்ள இருப்பாங்க பேஷண்ட் ஓகேங்களா? அவங்க வந்து விரைவில் குணமடையணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும் வேண்டிங்க. விரைவில் குணமடையணும், நலம் பெற்று வீடு திரும்பணும்னு வேண்டிங்க. அதாவது 10 பேத்துல ஒருவருடைய வாய் முகூர்த்தம் பலிக்கும் ஓகேங்களா? அதனால் வேண்டிக்கிட்டுனா அவங்க நலம் பெற்று சீக்கிரமா வருவாங்க. நமக்கும் ஒரு மன திருப்தி. அதேமாரி ஆம்புலன்ஸ் போம்போது முன்னாடி போவாங்க. அதாவது ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்தா சீக்கிரம் வழி கிடைக்கும்னு சொல்லி, வழி விடாம வேகமா முன்னாடி போவாங்க. டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா? அப்படி செய்யாதீங்க. 2வது ஆம்புலன்ஸ் வந்து முன்னாடி போயிட்டுருக்கும். பின்னாடி கார்லயோ, பைக்ல வரவங்க ஆம்புலன்ஸ் முன்னாடி போனா சீக்கிரம் போயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டிக்கிட்டே போவாங்க. அப்படியும் போகக்கூடாது. அது டிஸ்டர்பன்ஸ் ஓகேங்களா? அந்த மாரி செயல செய்யாதீங்க. அதாவது ஆம்புலன்ஸில் போகிறவங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஓகேங்களா? நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா நினச்சி அவங்க சீக்கிரமாக நலம் பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுக்கணும் ஓகேங்களா? அதனால் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி தவறுகள் செஞ்சீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு திருந்துங்க ஓகேங்களா? இந்த போன்ற வீடியோக்களை பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலனா உண்மையாக தெரிஞ்சுதுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.